அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய திருக்காட்சி, உன் திருக்காட்சி எப்படி இருக்க வேண்டும் என்கிறதனை ஆண்டவர் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக அழைக்கிறார். முதல் வாசகத்தின் வழியாக உன் மீது அவருடைய மாட்சி உதித்திருக்கிறது என்கிறதனையும், 11 பாடல் வழியாக அவருடைய ஊழியம் செய்கிறதற்காகத்தான் அவருடைய மாட்சி உன்மேல் விளங்கி இருக்கிறது என்கிறதனையும், 2வது வாசகத்தின் வழியாக இந்த திருக்காட்சி உன்னுடைய ஊழியம் ஒரு மறைபொருளா இருக்கிறது என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவரை வணங்குகிறதினாலே நாம் திருக்காட்சி பெறுகிறோம் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம், இஸ்ராயேலின் தகப்பனை நோக்கி உன்மேல் மாட்சியின் ஒளி வந்திருக்கிறது. இஸ்ராயேல் குலத்தை நோக்கி உன்மேல் மாட்சியின் ஒளி வந்திருக்கிறது என்று தொடங்குகிற இப்பகுதியிலே ஆண்டவர் உன் மீது எழுந்தருளியுள்ளார் என்கிற காரியத்தை நாம் முதலாவது கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மீது எழுந்தருளியிருக்கிறார். எப்பொழுது? நாம் நம்முடைய தாயின் கருவில் உண்டான பொழுதே அவர் நம்மீது எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அதனாலே நாம் இந்த மண்ணுலகத்திலே உண்டாக்கப்பட்டும் எழும்பி நடமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முள் எழுந்தருளியிருக்கிறார். ஆண்டவர் நம்முள் எழுந்தருளியிருக்கிறதினாலே இந்த உலகத்தின் மன்னர்கள், இந்த உலகத்தின் ஆளுகையாளர்கள் அல்லது இந்த உலகத்திலே நம்முடைய சமுதாயத்திலே ஆட்சி செய்கிறவர்கள் நம்மிடத்திலே ஆலோசனை பெறும்படியாக கடந்து வருகிற சூழ்நிலையிலேயே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் எப்பொழுது ஆண்டவரால் எழுந்தருளப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எழுந்தருளி இருக்கிறார் என்கிற நம்பிக்கைக்குள் நாம் கடந்து வருகிறோமோ, அப்பொழுது இந்த உலகமும் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயமும் எப்படி இயங்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். நம்மிடத்திலே ஆலோசனை பெற்று அவர்கள் இந்த உலகத்தை இயக்குகிறார்கள் அல்லது நாம் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய புதல்வரும் புதல்வியரும் வருகிறதை குறித்து அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறதை பொறுத்து உன்னுடைய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். உன்னுடைய புதல்வரும் புதல்வியரும் உனக்கு உண்டாயிருக்கிற சம்பத்துக்கள், நீ இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட பொழுது உனக்கென உன் வழியாக ஒரு சந்ததி உண்டாக்கப்பட்டிருக்கும். அது வெறும் பிள்ளைகளை மாத்திரம் குறிக்கிறதல்ல. உன் கையினாலும் உன் வாயினாலும் உன் நடவடிக்கையினாலும் நீ இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிற பாதிப்புக்குள்ளே உன்னுடைய புதல்வரும் புதல்வியரும், அவைகளை குறித்து நீ மகிழ்ச்சியால் விம்மிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் உன்னில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் உன்னுடைய சிந்தனையின்படி ஆலோசனையின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே உன்னாலே உண்டாயிருக்கிற பாதிப்புகளையும் ஏற்பாடுகளையும் குறித்து நீ ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்படி நீ செய்கிற பொழுது செல்வமும் திரளும் பெருகி போயிருக்கும். ஆக நீ ஆண்டவரிடத்திலே எழும்பி இருக்கிறதினாலே உன்னிடத்திலே அவருடைய செல்வமும் அவருடைய திரளும் காணப்படும். அப்படி காணப்படுகிறதினாலே ஆண்டவர் உன்னுடைய நாமத்தினாலே உயர்த்தப்படுகிறார். ஆண்டவர் உன்னுடைய நாமத்தினாலே உயர்த்தப்படுகிற பொழுது, உன்னை பார்க்கிறவன் ஆண்டவரை உயர்த்துகிற பொழுது ஆண்டவருடைய நாமம் உயர்கிறதே அல்லாதபடிக்கு நீ வெறுமனே ஆண்டவரே, இயேசுவே, மரியே என்று கத்துகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதில்லை. நீ எப்பொழுது உன்னுடைய செல்வத்தினாலே, உன்னுடைய திரளினாலே, உன்னுடைய பெருக்கினாலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்கிறாயோ, அப்பொழுது அவருடைய மாட்சி உன்மேலே விளங்கி இருக்கிறது என்கிறதை சமூகம் அறிந்து கொள்ளும், இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அதைத்தான் திருப்பாடல் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்யத்தான் அவருடைய மாட்சி நம்மேலே உண்டாயிருக்கிறது. நீ முதலாவது எளியோருக்கு நீதி செய்கிறவனாக காணப்பட வேண்டும். எளியோர் வேறு, ஏழைகள் வேறு. இந்த உலகத்தின் பார்வையில் எளியோரும் ஏழைகளும் என்கிறவர்கள் செல்வத்திலே குறைவாய் இருக்கிறவர்கள், பணப்புழக்கத்திலே குறைவாய் இருக்கிறவர்கள், அதிகாரத்திலே குறைவாய் இருக்கிறவர்கள் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறது, எளியோன் என்பவன் ஆண்டவரை அறிய முடியாதவன். எளியோர் என்பவர் ஆண்டவரை பற்றின அறிவில்லாதிருக்கிறவர்கள். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய ஆவி எனக்குள்ளே இங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற அறிவு இல்லாதிருக்கிறவனே எளியோன். அவனுக்கு நீ நீதி செய்ய வேண்டும். அவனுக்கு நீதி செய்கிறதினாலே நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். வாழ்வின் எல்லா இடங்களிலும், ஆறுகளாய் இருக்கட்டும், கடல்களாய் இருக்கட்டும், நிலத்தின் ஒருபுறம் தொடங்கி மறுபுறம் தொடங்கி என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. எல்லா வாழ்விடத்தின் பகுதிகளிலும், உன்னை சார்ந்த எல்லா பகுதிகளிலும் நீதி தழைத்திருக்க வேண்டும். உன்னாலே நீதி தழைத்திருக்க வேண்டும். நீ மிகச்சிறிய செயலை உன்னுடைய சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய வீட்டிலே மிகச்சிறியவனாய் நீ காணப்படலாம். உன்னுடைய எல்கையிலே மிகச்சிறியவனாய் இருந்தாலும் அங்கே உன்னாலே நீதி தழைத்திருக்க வேண்டும். அப்படி நீ நீதியை செய்கிற பொழுது உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் உனக்கு இந்த உலகத்திலே தரப்பட்டவைகள் அத்தனையையும் கொண்டு நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது என்பது சத்தியத்திலே நடக்கிறது, சத்தியத்தை பிரகடனப்படுத்துறது, நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நடப்பிக்கிறது. ஆண்டவர் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறார்: எளியவருக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டி அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். உயிரை காப்பாற்றுகிறது என்பது அவனுக்கு ஜீவனை மீட்டு தருகிறது. ஜீவனை மீட்டு தருகிறது என்பது அவனுக்கு மீண்டும் வாழ்வளிக்க வாய்ப்பு தருகிறது. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அவனுடைய தண்டனையை அவனுடைய தவறை கண்டித்து அவனை திருத்த அவனுக்கு அறிவுரை செலுத்தி அவனுக்கு மீண்டும் வாழ்வு உண்டாக வாய்ப்பளிக்க வேண்டும். அப்படித்தான் இரக்கம் காட்டி அவனுடைய உயிரை நாம் காப்பாற்றுகிறோம். அவனுடைய வாழ்வு மீண்டும் வரும்படும்படியாய், ஆண்டவருக்குள்ளே அவனுடைய வாழ்வு ஐக்கியப்படும்படியாய் நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி ஊழியம் செய்கிற பொழுது அவருடைய மாட்சி நம்மேல் விளங்குகிறது என்று முதல் 2 வாசகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பவுல் எபேசியருக்கு எழுதுகிற இந்த 2வது திருமுகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? இது மறைபொருளாயிருக்கிறது. ஆண்டவருடைய மாட்சி உன்மேலே இருக்கிறது. அவருக்காக நீ ஊழியம் செய்ய ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்கிற காரியம் மறைபொருளாயிருக்கிறது. நீ இது தூய ஆவியின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவி உனக்குள் இருக்கிறது. ஆவி உனக்குள் இருக்கிறது. அது தூய்மையானதா தீயானதா என்கிறதை நீ அறிவாய் என்று சொன்னால் தூய ஆவியின் துணை கொண்டு நீ இந்த மறைபொருளை அறிந்து கொள்ளக்கூடும். இந்த மறைபொருள் என்ன? கிறிஸ்து வழியாக நீ உடன் உரிமையாளர் என்கிற காரியத்தை முதலாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்து வழியாக நீ உடன் உழைப்பாளர். அவருக்கென்று உரிய உடன் பங்காளர். நீ அவருடைய உடலின் உறுப்பினர். நீ அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளிலே நீ பங்காளியா இருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த மறைபொருள் நமக்கு உரைக்கிறது என்ன? நீ அவருடைய உடன்பிறப்பு. யாருடைய உடன்பிறப்பு? இயேசு கிறிஸ்துவோடு உடன்பிறப்பு. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் இயேசு கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து இயேசுவின் உடன்பிறப்பு. அபிஷேகத்திலே நீ மனுஷனாய் பிறந்திருக்கிறதினாலே அவருடைய உடன் உறப்பாய் இருக்கிறாய், அவருடைய உறுப்பினராய் இருக்கிறாய், அவருடைய பங்காளியாய் இருக்கிறாய். கிறிஸ்து இயேசு தன்னுடைய வாழ்விலே பிதாவோடு கொண்டிருந்த உறவு எப்படி இருக்கிறதோ அந்த உறவு உனக்குள்ளும் இருக்கிறது, உனக்கும் இருக்கிறது. அப்படி நீ பங்காளியா இருக்கிறாய் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய பங்காளி, அவருடைய சரீரத்தின் உறுப்பினர், அவருடைய உரிமையாளர் என்கிற நிலைக்கு நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுது அவருடைய மாட்சி நம்மீது தெளிவாய் விளங்கிற்று. அவருடைய மாட்சி நம்மேலே தெளிவாய் விளங்க வேண்டுமெனில் நாம் அவருடைய உடன்பிறப்பும் உரிமைக்காரனும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறோம் என்கிற நிதானத்திற்குள் நாம் கடந்து வர வேண்டும்.
திருக்காட்சியை பெறுகிறோம் என்று சொன்னால், நம் மேலே அவருடைய திருக்காட்சி விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்மை பார்க்கிறவன் அவருடைய திருக்காட்சியை நம் மீது காண வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய உடன் உழைப்பாளிகளும் உரிமையாளனும் உறுப்பினருமாய் இருக்கிறோம் என்கிற நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருக்காட்சி நம் மீது விளங்க வேண்டும் என்று சொன்னில் நற்செய்தி வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? அவரை வணங்கி நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எப்படி அதை நாம் செய்கிறோம்? யூதாவிலே யூதர்களின் அரசர்கள் பிறந்திருக்கிறார். யூதா வாயின் வழியாக புறப்படுகிற ஆவி. யூதாவிலே யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிறதும் உனக்கு நிகழ்கிறதும் உன்னுடைய வாயினாலே உண்டாயிருக்கிறது. உன்னுடைய வாயின் வார்த்தைகளை பொறுத்தே உன்னுடைய வாழ்வு அமைகிறது. உன் மேலே ஆண்டவருடைய மாட்சி விளங்குகிறது என்ற அறிவு உனக்கு உண்டாயிருக்கிற பொழுது உன்னுடைய வாயினாலே வருகிற வார்த்தை யூதாவிலே யூதாவின் அரசன், யூதர்களின் அரசன், வாழ்கிறவர்களின் வார்த்தையை கொண்டு வாழ்கிறவரின் அரசன், அவரிடத்திலே நாம் இணங்கி இருக்க வேண்டும். வணங்குகிறது என்றால் வந்து இணங்கி இருக்கிறது. யூதாவிலே வாயின் வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகளினாலே நாம் அவரை வணங்கி சேவிக்கிறோம். நம்முடைய வார்த்தை கொண்டு வாழ்வை அமைத்து அந்த வாழ்வின் மூலமாக ஆண்டவரின் நீதியை, நியாயத்தை நடப்பிக்கிறதினாலே ஆண்டவரின் மாட்சியை நாம் விளங்க பண்ணுகிறோம். பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கிறார். யூதாவின் அரசர், யூதர்களின் அரசர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். பெத் அல்ஹெம், அதாவது சக்திகளின் பிறப்பிடமாகிய உணவை உட்கொள்ளுகிற இடமே நமக்கு சக்தி பிறப்பிக்கிற இடம். எந்த இடத்திலே சக்தி உண்டாகிறது? உன்னுடைய இருதயத்திலே சக்தி பிறக்கிறது. நீ எங்கே தனிமையில் இருந்து ஆவியில் உழல்கிறாயோ அந்த இடத்திலே உன்னுடைய சக்தி உண்டாகிறது. பெத்லகேமிலே ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆட்சியை செய்கிறவர் பிறந்திருக்கிறார். உனக்கு சக்தி உண்டாகிற இடம், உனக்கு சக்தி உண்டாகிற இடம். நீ உண்கிற உணவில்லை, அவருடைய வார்த்தையினாலே நம்மிடத்திலே ஆவி உண்டாயிருக்கிறது என்கிறதை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும், உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் நீ வாழ்வடைகிறாய். அதனாலே அவருடைய மாட்சி உன்மேலே விளங்கிற்று. அதனாலே அவருடைய திருக்காட்சி உன்மேலே விளங்கிற்று. விண்மீனை வணங்கி கொண்டிருக்க வேண்டும், ஒளியை வணங்கி கொண்டிருக்க வேண்டும், தெளிவை வணங்கி கொண்டிருக்க வேண்டும். விண்மீன் என்றால் நட்சத்திரங்களை வணங்குகிறது அல்ல. விண்மீன் என்றால் ஒளியை வணங்குகிறது அல்ல. விண்மீன் என்றால் தெளிவை வணங்க வேண்டும். எது தெளிவாய் இருக்கிறதோ, எது தெளிவுடையதாய் இருக்கிறதோ அதிலே நீ வணங்கி இருக்க வேண்டும், அதிலே நீ வணங்கிருக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய திருக்காட்சி நன்றாய் விளங்கும். அவர்கள் குழந்தையை மரியா ஏந்தி இருக்கிறதை கண்டு வணங்கினார்கள். மரியா என்றால் வெறுமனே மரியாளை வணங்குகிறது அல்ல. மரியா என்றால் வாழ்விலே நடக்கிற எல்லா துன்பங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா கடினமான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் மாட்சியுடையவர்களாய் மாறுகிறோம். திருக்காட்சி நம் மீது விளங்குகிறது. மரியா கன்னியாயிருந்தால், கணவனை அறியாதிருந்தால், ஆண்டவருக்கென்று நான் ஆவியிலே குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்கிற துயர சம்பவத்திற்குள்ளே அவள் கடந்து போனதினாலே இன்றும் அவள் ஆண்டவரின் தாய் என்று விளங்கப்படுகிற அளவுக்கு மரியாதை உடையவளாய் மாறி போகிறாள். ஏனெனில் அவள் துன்பத்தை தாங்கிக் கொண்டால், துன்பத்தை தாங்குவர் தயாரானாள். எப்பொழுது நீ வேதனையை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, எப்பொழுது நீ கடினமான காரியங்களை உன் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அப்பொழுது உன்மேலே அவருடைய மாட்சி விளங்கும். உன்மேலே அவருடைய மாட்சி விளங்குகிறதினாலே அவருடைய நீதி உன்மேலே விளங்கும். அவருடைய நீதி உன்மேலே விளங்குகிறதுனாலே உன்னுடைய திருக்காட்சி, அவருடைய திருக்காட்சி உனக்கு மாறி போயிருக்கும். அவருடைய திருக்காட்சி உன்னிலே வெளிப்பட்டிருக்கும். பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம் ஆகியவற்றை கொண்டு அவர்கள் வணங்கினார்கள். உலகத்திலே மிகவும் கிடைப்பதற்கரிய பொன்னையும், சாம்பிராணி தூபமாக இருக்கிறதையும், வெள்ளை போளம்
சுகமளிக்கிறதையும் கொண்டு நீ ஆண்டவரை வணங்க வேண்டும். உன்னிடத்திலே காணப்படுகிற வலிமையை கொண்டு ஆண்டவரை வணங்க வேண்டும். உன்னுடைய வாயையும் உன்னுடைய கையையும் உன்னுடைய நடக்கைகளையும் உன்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் சாம்பிராணிகளை கொண்டு நீ ஆண்டவரை வணங்க வேண்டும். வெள்ளை போல உன்னிடத்திலிருந்து இரத்தத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து அடுத்தவனுக்காக துன்பத்தை ஏற்று அவனை விடுதலை பண்ணுகிறதின் மூலமாக நீ ஆண்டவரை வணங்க வேண்டும். இப்படி செய்கிறதால் தான் திருக்காட்சி விழாவை நாம் கொண்டாட முடியும். இல்லையேல் நாம் கொண்டாடுகிறது வெறும் விழாக்களாய் நின்று போய்விடும். ஆண்டவர் நம்மில் விளங்க மாட்டார். ஆண்டவருடைய மாட்சி நம்மேல் விளங்காது. மீண்டும் ஒரு தடவை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய மாட்சி உன்மேல் இருக்கிறது. அவர் உன்னில் இருக்கிறார். அவருடைய ஆவி உன்னில் தான் இருக்கிறது. அதனாலே நீ ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவன். அவராலே நீ மகிமையடைய காத்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை ஊழியம் செய்கிறதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறது என்பது நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நடப்பிக்கிறது. நீ நேர்மையை நடப்பிக்கிறதற்காகவே ஆண்டவர் உன் மீது ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஊழியம் என்கிறது நீ ஆண்டவருடைய உடன் பங்காளி, நீ ஆண்டவருடைய உறுப்பினன், நீ ஆண்டவருடைய உரிமையாளன். ஆக இந்த மறைபொருளை எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தன்னுடைய வாயினாலும் தன்னுடைய கையினாலும் தன்னுடைய நடவடிக்கையினாலும் தன்னுடைய வாழ்வின் எல்லா முறைகளினாலும் தன்னுடைய வாழ்விலே கடந்து வருகிற எல்லா கடின காலங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறதினாலும் ஆண்டவரிடத்திலே அவன் வணங்கி காணப்படுகிறான். எவன் ஆண்டவரிடத்திலே வணங்கி காணப்படுகிறானோ அவன் திருக்காட்சியை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படித்தான் உன்னுடைய திருக்காட்சி ஆண்டவருடைய திருக்காட்சியாய் மாறுகிறது. ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மை தங்கிய வசனங்களுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வாசித்த வசனங்களின்படி வார்த்தைகளின்படி ஆண்டவர் தேவரின் எங்களுக்கு நடக்க கிருபை பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களிடத்திலே நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்களுக்குரிய காரியங்களிலே சிறந்த ஆலோசனையை நாங்கள் தந்து ஆண்டவரே நீர் எங்களிலே வெளிப்படுகிறீர் என்கிறதை சகலருக்கு உணர்த்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாய் மாறி ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி நிமித்தம் எங்களுக்கு உண்டாகிற எல்லா செல்வ செழிப்பையும் கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீதியை செய்து வாழ்வின் எல்லா இடங்களிலும் நீதியானதையும் நியாயமானதையும் செய்து நேர்மையானதை செய்து ஆண்டவரே உம்முடைய மாட்சியை நீர் எங்களிடத்திலே விளங்க பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த மறைபொருளை நன்றாய் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உரிமையாளனும் உடன் பங்காளியும் உடலின் உறுப்பினர்களும் என்கிறதை நாங்கள் அறிந்து அதன்படி நடக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. அப்படி ஆண்டவரே எங்களுடைய வாயாலும் எங்களுடைய வாழ்வாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற எல்லா காரியங்களையும் பொறுமையோடு ஏற்று அதில் சிறந்து ஜெயம் பெற்று விளங்கி ஆண்டவரே உம்முடைய திருக்காட்சியை நாங்கள் விளங்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.